அந்த அம்மையார் மனம் உருகுகிறது, மனம் உருகுகிறது, உள்ளம் கலங்குகிறது, உடல் சோர்ந்து போகிறது, கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது, விழுந்து புரண்டு என்ன செய்வேன் என்று வாய்விட்டு கதறி அழுகிறாள். சப்தநாடியும் ஒடுங்கி கிடக்கின்ற அன்பு மனைவி விஜயமாதேவியை பார்க்கிறார். இப்பொழுது என்ன எடுத்து சொன்னாலும் இந்த அம்மையார் கேட்கின்ற சூழ்நிலையிலே இல்லை. அவ்வளவு வேதனைப்படுகிற இவர்களை நாம் இனி ஆறுதல் சொல்லி பயனில்லை. என்புனக்குருகி உள்ளம் ஒழுகு சோரையாத்த அன்பு மிக்க வலித்து ஆற்றாது ஆறுயிர் கிடத்தி தன்னை உயிரினும் மேலாக தன்னை நேசிப்பதினாலே அந்த அம்மையார் இந்த நிலைக்கு ஆளாகிவிட்டார்கள் என்பதை அறிந்து கொண்ட கச்சந்தன் அந்த அம்மையாரை அப்படியே அழகாக தூக்கி எடுத்து கொண்டு ஓடுகிறான். விண்ணிலே பறக்கின்ற மயில் பொறி எங்கே இருக்கிறது அந்த இடத்துக்கு செல்லுகிறான். அந்த மயில் புறவியிலே விஜயமாதேவியாரை அமர வைக்கிறான். அந்த அம்மையார் தலையை ஆற்றி என்னை தனியே அனுப்புகிறீர்களே, இது தர்மமா என்று கண்ணீர் சொல்கின்ற அழுகிறார்கள். இவன் என்ன செய்வார்? இதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? அந்த அம்மையாரை கைகளை பிடித்து ஆகாயத்திலே செல்ல வேண்டிய திசைகளை முடித்து விடுகிறான். அது பறக்க ஆரம்பிக்கிறது. அப்போது விஜயை, நீ கலங்காதே, ஓம் நமோ அரஹந்தானம், ஓம் நமோ அரஹந்தானம், இதுதான் உனக்கு நான் இறுதியாக சொல்லுகின்ற தாரக மந்திரம். இந்த மந்திரத்தை நினைவிலே வைத்துக் கொண்டு செல்லம்மா என்று சொல்லுகிற போது விமானம் பறக்க ஆரம்பித்து விட்டது. அரண்மனைக்கு மேலே, அந்த மாளிகைக்கு மேலே விமானம் பறந்து போகிறது. திரும்பி திரும்பி பார்த்து பார்த்து அழுகிறாள், கணவனை பார்த்து அழுகிறாள். இந்த பெருமகனை மீண்டும் நாம் காண்போமா அல்லது இதுதான் கடைசியாக பார்ப்பதா என்றெல்லாம் ஓராயிரம் எண்ணங்கள் எல்லாம் அந்த அம்மையாருக்கு வந்து துன்பத்தின் சுமை தாங்க முடியாது வேதனையோடு அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். சச்சந்தனும் அதே நிலையை பெற்றவனாகி செல்லுகின்ற விதியை எங்கே செல்லுவாள், எப்படி வாழ்வாள், குழந்தையை பெற்றெடுத்து எங்கே இருந்து அந்த குழந்தையை காப்பாற்றுவாள் என்றெல்லாம் நினைத்து கொண்டு இவனும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற போது ஓர் முரசு வேகமாக கொட்டப்படுகிறது. இவ்வளவு துன்பங்களுக்கும் காரணம் இந்த கொடியவன் கட்டியங்காரன் அல்லவா என்பதை நினைந்தவுடனே அவன் மேலே இருந்து கீழே வேகமாக ஒரு குகையிலே இருந்து ஒரு சிங்கம் புறப்பட்டு வருவது போல இடக்கையிலே ஒரு கேடகத்தையும் வலக்கையிலே அற்புதமான ஒரு வாளையும் ஏந்தி அவன் பறந்து வருகிறான், பாய்ந்து வருகிறான். வாய்ப்புறத்தை நோக்கி வெளியே வருகிறான். அதற்குள்ளாக கட்டியங்காருடைய படை மாளிகைக்கு உள்ளே புகுந்து விட்டது. வருகிறவர்களை கேளையத்தினாலே இடிக்கிறான், வாளை ஓச்சுகிறான். எல்லோரும் பயப்படுகிறார்கள். இவனுடைய கோபத்தை அவன் பொங்கி எழுந்து சிம்மம் போல வருகின்ற காட்சியை பார்த்தபோது வீரர்களுக்கெல்லாம் ஒரு பயம் வந்து விட்டது. அவன் உடம்பு சிவந்து விட்டது. கோபத்தினாலே உடல் சிவந்து காணுகிறது. பொங்கிய குளிர்ந்த கடல், பொங்குகின்ற குளிர்ச்சியாக இருக்கிற கடலை சுடுவது போல இந்த கடலையே சுடுகின்ற தீயும் உடம்புல வந்திருக்கு, கோபம் மூலமாக வந்திருக்குதுன்னு சொன்ன பார்க்கிறவர்கள் எவ்வளவு பயப்படுவார்கள். இந்த நட்சத்திரன் தனிமையாக போயிடுகிறான். நிலைமையை பார்த்தீர்களா? குருகுல தொண்டராக இருக்கிறவன் ஏறத்தாழ் அவனுக்கு இப்பொழுது வயது இருந்தால் 17-18க்கு மேலே இருக்காது. அந்த வயதிலே அவன் போர்க்களத்திலே எத்தனையோ போர்க்களத்தை பார்த்திருக்கிறான். ஆனால் தன் மாளிகைக்குள்ளாகவே தன்னால் வளர்க்கப்பட்டவர்களே
தன்னுடைய படைகளே தனக்கு விரோதமாக படைக்கலங்களை ஏந்தி இப்படி மழையை சூழ்ந்து கொள்வார்கள் என்று அவன் சற்றும் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையிலே ஏற்படுகின்ற போரை எண்ணி பார்க்கிறான். வேண்மிடைந்த வேலியும் பிளந்து வேல் பிடித்த வீரர்கள் வரிசையாக வருகிறவர்களை எல்லாம் தன் கையிலே இருக்கிற கேடயத்தினாலேயே இடித்து கீழே தள்ளுகிறான். வாளை ஓச்சுகிறான். வாளை சுழற்சி ஓச்சுகிற போது அதற்கு எங்கே நாம் இரையாகி விடுவோமோ என்று வீரர்கள் எல்லாம் வான்மயிற்சை கேடகத்து இடித்து வாழ்வதை அறிந்து இந்த உடம்புக்குள்ளே ஓடுகின்ற ரத்தத்தை உடலை பிளந்து வண்டியை பாய்ச்சுகின்ற அளவுக்கு பெரும் போரை செய்து கொண்டு வந்தவர்களை வேகமாக வந்தவர்களை தடுத்து நிறுத்தி வெளியேறும்படியாக பெரும் போரை செய்து கொண்டு வருகிறான் சச்சந்த பெருமான். தன்னம் தனியனாக அந்த போரை நிகழ்த்துகிறான். அப்பொழுது கட்டியங்காரன் பார்த்தான். யானையின் மேலே அமர்ந்து கொண்டிருக்கிறான். படைகள் எல்லாம் பதறி பின்வாங்குகிறது. அவரவர்கள் திரும்பி ஓடுகின்ற நிலை வந்து விட்டது. இவர்களை காற்றை போல விரட்டி கொண்டு வருகிறான். இந்த நிலையை பார்த்தான் கட்டியங்கார். அந்த யானையின் மீது இருந்து குறிபார்த்து ஒரு வேலை வேகமாக பாய்ச்சினான். சச்சந்தன் மார்பகத்திலே வந்து பாய்ந்து விட்டது அந்த வேல். பார்த்தான். உடலிலே பாய்ந்திருக்கிற மார்பகத்திலே பாய்ந்திருக்கிற அந்த வேரை கையிலே எடுத்தான். நம்மால் எடுக்க முடியுமா? ஒரு சின்ன முள்ளு பட்டுன்னா என்ன வேதனைப்படுகிறோம், எத்தனை பேரிடத்திலே சொல்லுகிறோம். அந்த சச்சந்த பெருமான் என்ன செய்தான்? தன் கரங்களினாலேயே மார்பகத்திலே பாய்ந்திருக்கிற வேலை எடுத்தான். எடுக்கிற போது அந்த வேலின் நுனி வளைந்து விட்டது. இந்த வேலே வளைந்து போச்சு. அது என்ன செய்தான்? பாய்கிற போது எவ்வளவு வேதனை இருக்கும், அதை எடுக்கிற போது அதை விட பன்மடங்கு வேதனை இருக்கும். அந்த வேதனை எல்லாம் அவன் பார்த்தான் இல்லை. தனக்கு ஒரு வேல் கிடைத்தது என்ற மகிழ்ச்சியிலே கீழே இவனால் வெற்றி வீழ்த்தப்பட்ட யானை கிடக்கிறது. அந்த யானையின் தந்தத்திலே இந்த வேலை வைத்து அந்த வளைந்து போனதை நிமிர்த்துகிறான். என்ன வீரம் பார்த்து அப்படி நிமிர்த்துகிற காட்சியை பார்த்த உடனே இந்த சச்சந்தன் கொல்ல வரும் எவனோ என்று வீரர்கள் பயந்து ஓடுகிறார்கள். வாழ் வீரர்கள் எல்லாம் அந்த பக்கம் திரும்பாமல் புறமிகு காட்டி ஓடுகிறார்கள். நாம் தக உழவர் நன்னார் கூச்சனே நடுங்கி மல்லர் சாண்ட பின் தருகனாண்மை கட்டியங்காரம் பேரம் காய்ந்தனன் கடுக உந்தி கப்பனம் சிதறினான். இந்த வீரர்கள் தலைதறிக்க பின்வாங்கி ஓடுகின்ற காட்சியை பார்த்து கட்டியங்காரன் யானையின் மீது அமர்ந்து கொண்டே படை வீரர்களை உற்சாகப்படுத்துகிறான். சச்சந்தன் பார்த்தான். நேருக்கு நேராக கட்டியங்காரனை பார்த்தான். தன் வாளை கையிலே ஏந்தி கொண்டு அந்த யானையை வெட்டி வீழ்த்துகிறான். இந்த யானையின் மேலே நீ அமர்ந்து கொண்டு இருக்கிறாயே, வா இறங்கி கீழே என்று அந்த யானையை வெட்டி வீழ்த்துகிறான். இந்த கட்டியங்காரன் யானை காட்டுகிறான். தயாராக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நெருங்கி முள் இருக்கிறதே, நெருங்கி முள். அது காலிலே ஒரு 10 பட்டு விட்டதை ஆனால் அடி எடுத்து வைக்க முடியுமா? முடியாது. ஆனால் நெருங்கி முள் போல இரும்பினாலே நெருங்கி முள் தயார் செய்து கட்டியங்காரன் கொண்டு வந்திருக்கிறான். சச்சந்தனை சுற்றி 4 பக்கத்திலேயும் அந்த இரும்பினால் செய்த நெருங்கி முள்ளை தூவுகிறார். அப்படியும் அவன் அடியெடுத்து வேகமாக போகிற போது காலிலே எல்லாம் அந்த இரும்பினால் செய்த நெருஞ்சி காலிலே ஏறி விழுகிறது.
அதையும் பொருட்படுத்தாமல் கட்டியங்காரனை நெருங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சி எப்படி இருக்கிறதுன்னு தேவர் சொல்றார். குன்றமாற்பறிந்து வைப்பேன் கூடி மஞ்சை ஊந்து நின்றமால் புருவம் போல நெறி மூடி பூர்வமக்கி முருகப்பெருவன் கிரௌச்சம் என்னும் மலையை தன் வேலாயுதத்தினாலே அந்த மலையை பிளப்பது போல தனக்கு முன்னாலே கட்டியங்காரன் ஏறி இருந்த யானையை அதன் மத்தகத்தை வாளினாலே பிளக்கின்றான். கிரௌஞ்சகிரியை முருகன் தன்னுடைய வேலாயுதத்தினாலே பிளந்து கோபாவேசத்தோடு தன்னுடைய கண்களை தன்னுடைய புருவத்தை எப்படி நெறித்து உற்று பார்த்தானோ அது போலே சச்சந்த பெருமான் முருகனை போன்று கண்களை கோபத்தி கனல் பறக்க புருவமெல்லாம் ஏறி மேலும் கீழும் ஏறி இறங்க அவனை ஒரே அந்த பார்வையிலேயே சுற்றி எரித்து விடுவது போலே சச்சந்தன் பார்க்கிறான். கொன்றவன் வேடம் வீழ்ப்ப மற்றுமோ கலிற்றி பாங்கி நின்ற மாமல்லருக்கெல்லாம் நீ முடி இலக்கமானான். கட்டியங்காரன் என்ன செய்தான்? தான் ஏறி இருக்கிற வாகனமாக விளங்குகின்ற யானையை விட்டு விட்டான். உடனே அவனுடைய படை வீரர்கள் அருகிலே வேறொரு யானையை கொண்டு வருகிறார்கள். அந்த யானையின் மீது தாவி அந்த யானையில் இருந்தே அந்த யானை மீது தாவி விட்டான். படை வீரர்களுக்கெல்லாம் ஆணையிடுகிறான். சச்சந்தன் ஒரு அடி எடுத்து வைக்காமல் சூட்டு அவன் மீது ஆயுதங்களை எரியுங்கள். எல்லா வீரர்களும் சூண்டு கொண்டார்கள். சச்சந்தன் கையிலே இருந்த வாளும் ஒடிந்து விட்டது. எல்லா வீரர்களும் சூண்டு கொண்டார்கள். வேல் பாய்கிறது, வாள் வந்து பாய்கிறது, அம்பு வந்து பாய்கிறது. இப்படி உடலிலே எல்லா ஆயுதங்களும் வந்து பாய்கின்றன. சச்சந்த பெருமான் பார்த்தான். அப்போது கூட கண் இமைத்தான் இல்லை, அஞ்சினான் இல்லை. தனக்கு ஏதாவது ஒரு ஆயுதம் கிடைக்காதா என்று எண்ணி பார்க்கிறான். அந்த காட்சி எப்படி இருக்கிறதா? மாபெரும் ஒரு பாரத போரிலே மிகப்பெரிய போர் அல்லவா? அந்த பாரத போரிலே 13ஆம் நாள் போர்க்களத்திலே துரோணர் முதலாக கர்ணன் முதலாக பெரும் பெரும் மாரதர்கள் எல்லாம் அந்த சச்சந்த பெருமானை சூழ்ந்து கொண்டு, யாரை சூழ்ந்து கொண்டு? 13ஆம் நாள் போர்க்களத்திலே அபிமன்யு தனியாக எப்படி போர் செய்தானோ அதுபோலே இந்த சச்சந்தன் போர் செய்து அந்த அபிமன்யுவை அவன் பெரியப்பா முதல் கொண்டு மாபெரும் வீரர்களாக திகழ்ந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து சூழ்ந்து கொண்டு அபிமன்யுவின் மீது ஆயுதங்களை ஏறி அந்த அபிமன்யுவை எப்படி கொன்றார்களோ அதே போல சச்சந்த பெருமான் சிக்கிக் கொண்டார். மாபெரும் வீரர்கள் பேரமருள் அன்று பெரும் தாதையோடும் பெரிய தந்தையாக இருந்த கர்ணனோடு எப்படி போரிட்டு அபிமன்யுவை எல்லா வீரர்களும் சூழ்ந்து அவன் மீது ஆயுதங்களை பிரயோகம் செய்து அவனை எப்படி சித்திரவதை செய்தார்களோ அதே போல கட்டியங்காரன் சச்சந்த பெருமானை அந்த சித்திரவதைக்கு உள்ளாக ஆக்குகிறான். அந்த நேரத்தில்
சச்சந்தன் என்ன செய்கிறான்? இனிமேல் நாம் போர் செய்யக்கூடாது. உடலிலே இருந்து உயிர் பிரிகின்ற நேரத்திலே யார் மீதும் பகை கொள்ளக்கூடாது. துன்பத்திற்கு உள்ளத்திலே இடம் கொடுக்க கூடாது. நாம் எல்லாவற்றையும் மறந்துவிட வேண்டும். எதிரிலே இருக்கின்ற பகைவனாக விளங்குகின்ற கட்சியங்காரனை மறக்க வேண்டும். தன் உடலிலே பாய்ந்து கிடக்கின்ற ஆயுதங்களை மறக்க வேண்டும். தன் உடல் பிளக்கப்பட்டு உள்ளே இருக்கிற சதை வெளியேயும், வெளியே இருக்கிற தோல் உள்ளேயும், இப்படியெல்லாம் தாறுமாறாக கிடக்கின்ற உடலிலே இருந்து ஏற்படுகின்ற வேதனைகளை மறக்க வேண்டும். பகவானை நினைக்க வேண்டும். அவனால் சொல்லப்பட்ட பஞ்சமந்திரத்தை நாம் இந்த நேரத்திலே மனதிலே நிலை பெற வைக்க வேண்டும். பகவானுடைய திருவடியை மனதிலே நிலை பெற வைக்க வேண்டும் என்று தர்ம தியானம் வந்து உதவுவதினாலே அந்த தியானத்திலே அவன் அப்படியே ஆழ்ந்துவிட்டான். அந்த நேரத்திலே உடலிலே இருந்து உயிர் பறந்து போகிறது. தோன்றதிசும் பெண்ணும் தொன்னாட்டகம் தொழுது புலம்பெய்தி மைந்தர்மாக ஏந்து முளையாரினைந்திரங்க ஒடும் கோல் இருள் பரப்பவே பாடும் ஆண்ட குருகுலமாம் ஆழ்கடலினுள் முளைத்த அறச்செங்கோலாய கதிரினை வேந்தர் பெருமானை சச்சந்தனை மந்திரி மானாகம் உடன் விழிஞ்சிற்று. மந்திரி மானாகம் உடன் விழிஞ்சிற்றே. குலம் 5: இச்சுவாக்கு குலம், ஹரிகுலம், குருகுலம், நாதகுலம், உக்ரகுலம் என்று சொல்லக்கூடிய குலங்கள் 5 குருகுலத்தில் பிறந்தவன் சச்சந்தன். ஆகையினால் ஆண்ட குருகுலமாம் ஆட்கடலினுள் முளைத்த அறச்செங்கோலாய் கதிரினை வேந்த பெருமானை சச்சந்தனை மந்திரிமானாகம் உடன் விழுங்கிற்று. ஏமாந்தனத்திலே வாழ்கின்ற சான்றோர்கள் மயக்கமுற கற்புடை மகளிர் இறங்க ஏமாந்ததம் பூராவும் கொடுங்கோல் இருள் பரவ பெருமானை சச்சந்தனை கடல் போலும் குருகுலத்தே முளைத்த கதிர் போல்வானை நாகம் போலும் மந்திரி விழுங்கினான். தேவர் பெருமான் அந்த சச்சந்த பெருமான் வீழ்ச்சியின் போது தேவர் பெருமானுக்கே வேதனை வந்திருக்கிறார். அவர் சொல்ற குருகுலமாம் ஆழ்ந்த கடலினுள் முளைத்த அறச்செங்கோலாய கதிரினை. அது என்ன கதிரா? நல்லறம் என்று சொல்லக்கூடிய ஒரு கதிர், ஒரு சூரியன் அந்த குருகுலத்திலே தோன்றியது. அறக்கடலாக இருந்த குருகுலத்திலே அறம் போன்ற கடல் அந்த குருகுலம். அதிலே ஒரு சூரியன், அவன் நல்லறத்தின் ஒளியோடு பரப்பந்த நல்லறத்தின் ஒளியோடு வந்தவன். அந்த அறப்போராகிய செங்கதிரை மந்திரி என்று சொல்லக்கூடிய பாம்பு விழுங்கி விட்டது என்று வேதனைப்படுகிறார். அந்த நாட்டிலே இருக்கிற கற்புடை மங்கைமார்கள் எல்லாம், சான்றோர் பெருமக்கள் எல்லாம், எந்த வகையிலே யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இதை காதிலே கேட்டவுடனே வேதனைக்கு உள்ளானார்கள்.
ராஜமாபுரம் பூராவும் இருள் பரவி விட்டது. அது என்ன இருள்? கொடும்போல் என்று சொல்லக்கூடிய இருள். ஆனால் அவன் இத்தனை காலம் கொடும்போல் ஆட்சிதான் செய்து வந்தான். சிகரம் பட்டார் போல சச்சந்த பெருமானை வீழ்த்தி எறினாலே. ஆனால் சச்சந்த பெருமான் அந்த உயிர் உடலிலே இருந்து பிரிகிற போது எந்த நிலையிலே இருந்தான் என்பதை அழகாக எடுத்து காட்டுகிறார் திருத்தக்க தேவர். அற்புதமான வெண்பற்ற குடையின் நிழலிலே, அந்த குடையிலே முத்துக்கள் எல்லாம் தொங்கி ஆரவாரம் செய்யக்கூடிய சூழ்நிலையிலே அவன் தேனிலே ஏறி நின்று தேத்தட்டிலே அமர்ந்து கைகளிலே பின்னும் அம்புகளையும் ஏந்தி பெரும் படை தன்னை பின்தொடர்ந்து வர போர்க்களத்திலே பகைவனை சந்திக்கின்ற பெருமான் இன்று என்ன ஆன? இவைகளெல்லாம் ஒன்றும் இல்லாதவனாகி வெண்பற்ற குடை இல்லை, தேர் இல்லை, பக்கத்திலே படைகள் இல்லை. படைகள் இருக்கிற போது கூட புரியாத வீரத்தை விளைவித்தான். ஆனால் வெற்றி பெற முடியாத சூழ்நிலை அவனுக்கு வந்துவிட்டது. நாம் நிச்சயமாக இறந்துவிடப் போகிறோம் என்பதை உறுதியாக உணர்ந்து கொண்ட அந்த சச்சந்தன் கடைசி காலத்திலே அவனுக்கு தர்ம தியானம் வந்து உதவுவதினாலே தன் உடல் பிளக்கப்பட்டிருப்பதையும் மறந்து எதிரிலே கட்டியங்காரன் பகைவன் வந்து நிற்கிறான் என்பதையும் மறந்து தான் நிற்கின்ற இடம் போர்க்களம் என்பதையும் மறந்து அவன் என்ன செய்கிறான்? வாழருவி வாமனடி தாமரை மலர் சூடி உள்ளத்திலே பகவானை ஸ்தாபிதம் செய்தான். பகவானுடைய திருவடிகளை உள்ளத்திலே வைத்தான். அதற்கு மலர்களை வைத்தான். அதற்கு மந்திரமென் சாந்து பூசி மந்திரமென் சாந்து பூசி மந்திரம் பஞ்சமந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த சாந்தினையே உள்ளத்திலே சதா சர்வகாலமும் நினைத்து பாருங்கள். சச்சந்த பெருமான் உடல் பிளக்கப்பட்டிருக்கிறது. உலகெல்லாம் போராடி போராடி உடலிலே இருந்து உயிர் பிரிகின்ற தருவாய் அந்த நேரத்திலே கூட பகவானை அவனால் நினைக்க முடிந்தது. இறைவனுடைய திருவடிகளை உள்ளத்திலே அவனால் வைத்துக் கொள்ள முடிந்தது. பஞ்சமந்திரத்தை அவன் மனதார மனதிலே நினைத்து ஓடி கொண்டிருக்கிறார் போது சொல்ற. நாம நன்னா இருக்கிறோம், எந்த விதமான துன்பமும் இல்லை, உலகத்து வியாதியும் இல்லை. ஆனால் ஒரு அரை மணி நேரமும் 1/4 மணி நேரமும் கோயிலுக்கு வந்து பகவானை பார்த்து அவனை நினைந்து பஞ்சமந்திரம் சொல்லுகின்ற நிலை நமக்கு இருக்கா? அவனுக்கு தர்மத்தியானம் எப்படி வந்தது? இந்த கடைசி நேரத்திலே போர்க்களத்திலே பகைவர்களோடு போராடி கை கால்கள் எல்லாம் சோர்ந்து உள்ளம் சோர்ந்து உடலெல்லாம் பிளக்கப்பட்டு உடலிலே ஓடுகின்ற ரத்தம் அப்படியே மண்ணிலே வந்து பாய்கிற நிலைக்கு அவன் ஆளாகிற போது கூட இத்தனையும் அவன் மறந்து பகவானை நினைந்து அவன் திருவடிகளை மனதிலே வைத்து பஞ்சமந்திரத்தை ஜபித்து உடலிலே இருந்து உயிர் பிரிகின்ற நிலைக்கு அவன் ஆளானான் என்று சொன்ன பெரியோர்களே, அந்த நிலையிலே கூட இறைவனை அவனால் நினைக்க முடிந்தது. பஞ்சமந்திரத்தை நினைக்க முடிந்தது. இறைவனுடைய திருவடிகளை உள்ளத்திலே ஸ்தாபிதம் செய்ய முடிந்தது என்று சொன்னால் அந்த தர்ம தியானம் திடீரென்று வந்து விடாது. நாம எத்தனையோ நாட்கள் நடந்து நடந்து நம் வீடு நடந்து நடந்து வீட்டுக்கு போய் போய் அந்த கால் நாம எங்கேயோ ஞாபகம் கால் தானா வீட்டுக்கு போகும். நம்ம வீட்டு வாசப்படிக்கு தான் கால் போகும்.
அப்படியே அவன் திடீர்னு கூட நினைப்பான், நான் வீட்டுக்குள்ள வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி. ஏன்? அந்த காலுக்கு நடந்து நடந்து பழக்கம். அதுபோல சச்சந்த பெருமான் நாள்தோறும் சில நேரங்களிலே பஞ்சவந்தரத்தை ஓதி அந்த தியானத்திலே ஆழ்ந்து விடுவான். அந்த இளமை வயதிலே கூட அவன் 10-12 வயதிலே தர்ம தியானத்திலே ஆழ்ந்து போகின்ற ஒரு சூழ்நிலைக்கு அவன் தன்னை தயாராக்கி கொண்டான். அப்படி பல ஆண்டுகள் அந்த தியானத்திலே இருந்ததினாலேதான் உடம்புல இருந்து உயிர் பிரிகிற நேரத்திலே அந்த தர்ம தியானம் வந்து உதவி அவன் விண்ணிலே வாழ்கிற தேவர்களுக்கு தலைவனாக இந்திரனாக போய் பிறக்கிறான். இதை நாம நினைத்து பார்க்க வேண்டும். ஏதோ பஞ்சமந்திரம் அப்படின்னு சொன்ன சட்னியும் சாம்பாரும் அல்ல. எப்ப வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று நினைப்பதற்கு, எப்ப வேண்டுமானாலும் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று நினைப்பதற்கு நாம் அதை எவ்வளவு ஜாக்கிரதையாக தேவை என்று முன்கூட்டி தயார் செய்து வைத்துக் கொள்கிறோமோ. இட்லிக்குத்தான் சட்னி வேணும், சாம்பார் வேணும், அதை முன்கூட்டியே செய்து கொள்றோம் இல்லையா? அப்பதானே சுவையா சாப்பிட முடியும். நாம போற இடத்துக்கு நாம என்ன இங்கேயே சாப்பிடுவோமா? யாராவது சொல்ல முடியுமா, நான் இந்த வீட்டு மருமகளாகத்தான் இருப்பேன், இந்த வீட்டுக்காரனுக்கு மனைவியாகத்தான் இருப்பேன், இந்த பிள்ளைகளுக்கு தயார் தான் இருப்பேன், நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், எவன் வந்தா கூட அவனுக்கு டாட்டா காட்டிடுவேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு நாளைக்கு போய் தானே தேரணும். யாரு சாப்பிடுமா இருந்தாங்க? எங்க அப்பா எங்க, என் தாயார் எங்கே, என் பாட்டன் எங்கே, என் பாட்டி எங்கே, எல்லாம் போயிட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு பின்னால நானும் போக வேண்டியது தானே. நான் மட்டும் என்ன இங்கே சாஸ்வதமாக இருக்க போகிறேனா? சாஸ்வதமா இருக்கிற மாதிரி நினைத்து கொண்டு சதா சோறு வச்சுக்கிட்டு, சதா சாம்பார் வச்சுக்கிட்டு, சதா பொயில் கூட்டு வச்சுக்கிட்டு, சதா கலக்க கறி வச்சுக்கிட்டு, சதா தின்னுக்கிட்டு இருக்கிறமே. வேண்டாம் யாரும் சொல்லல. அதை போல ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது பகவானை நினைக்க வேண்டாமா? இந்த உடம்புக்குதான் சோறு சாம்பார். இந்த உள்ளே இருக்கிறானே ஆன்மா உயிர், அதுக்கு ஏதாவது செய்யணுமா? அது கொஞ்சம் கஞ்சி தண்ணி ஊட்ட வேண்டாமா? அதுக்கு ஒரு கோமணமாவது கட்ட வேண்டாமா? அதை நினைத்து பார்க்க வேண்டாமா? உள்ளே ஒருவன் இருக்கிறானே என்று ஒரு நினைப்பு வேண்டாமா? அவனுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டுமே என்ற ஒரு கடமை உணர்வு நமக்கு வர வேண்டாமா? வந்து அப்படி நடந்து கொண்டதனாலதான் கடைசி காலத்திலே போர் காலத்திலே கூட இப்படி உடம்பு சின்னாபின்னப்படுத்தப்பட்ட பிறகு கூட சச்சந்த பெருமானுக்கு தர்ம தியானம் வந்து உதவி அவன் உடல் தான் போர்க்களத்திலே கிடக்கிறதே தவிர அவன் உயிர் எப்படி போகுதுன்னு சொல்ற ஐயா. இந்த சச்சந்தன் உயிர் எப்படி மேல் நோக்கி போகிறதா? வாமனடித்த மறை மலர் சூடி மந்திரமென் சாத்து பூசி வேளாரூவி கண்ணினார் மெய்கா போம்ப வேளாரூவி கண்ணினார் தேவமாதர்கள் எல்லாம் இவனை வரவேற்றி அங்கு வாழ்கிற தேவர்களெல்லாம் இவனுக்கு போற்றி சொல்லி அழைத்து கொண்டு போகிறார்கள். மெய்கா போம்ப பின்னோக்கு விருந்தாயினான். வெளியிலே வாழ்கிற தேவர்களுக்கு இவன் விருந்தாயினான்னா இவன் அவர்களுக்கெல்லாம் புதுமையான ஒரு இந்திரனாக போய் பிறக்கிறான். ஆகையினால் நான் உங்களெல்லாம் கூப்பிட்டு விரதம் வாங்கி கொள்ளுங்க, 3 மாசத்துக்கு நான் கோயிலுக்கு நிக்காம வரேன், நான் ஒரு அரஜபா அன்னாடம் பண்றேன், புரிஞ்சு விரதம் வாங்கிக்க அப்படின்னு நான் கட்டாயப்படுத்த நான் சொல்கிறேன். சச்சந்தனுக்கு எப்படி தர்ம தியானம் வந்து உதவியது பாருங்கள். அது திடீரென்று வந்து விடாது. பல நாள் அப்படி அந்த தியானத்திலே ஈடுபட்டால்தான் மரண தருவாயிலே அது நினைவுக்கு வரும். அப்படி அந்த மரண தருவாயிலே இந்த நினைவு வராமல் போகும். யாருக்கு? சதா பொண்டாட்டி, சதா புருஷன், சதா பிள்ளை, சதா வீடு, சதா மாடு ஆடு கண்ணு கருணி இப்படி அவன் அழுதுகிட்டு இருக்கிறானோ அவனுக்கு வரவே வராது.
எது? இந்த சாகர காலத்துல தர்ம தியானம் நிச்சயமா வந்து உதவாது. அது வர வேண்டுமே. ஆனால் 10 காக்காணிய சுத்திரிய கொண்டு வந்து இத 11வது காக்காணியா வச்சுக்கிட்டு இதை ஒரு சுத்தப்படாத. 10 காக்காணிய சுத்தம் இல்லையா? 10 நிலத்தை சுத்தம் இல்லையா? 10 வழக்க சுத்தம் இல்லையா? இதையும் ஒரு கால்காணி நம்மத்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இதையும் ஒரு சுத்து வரக்கூடாதா? உள்ள இருக்கிற பகவானை பார்க்க கூடாதா? அவனை தியானம் பண்ணக்கூடாதா? பஞ்சமந்திரத்தை சொல்லக்கூடாதா? பஞ்சமந்திரம் சொல்லாத வாய் அடுத்த பிறப்பிலே பேச முடியாத சூழ்நிலை வரும். பேசுமா? வாய் தந்தாலே அவனுக்கு உதவும். அப்படிப்பட்ட வார்த்தை தான் வரும். ஆகையினாலே நாள்தோறும் பஞ்சமந்திரத்தை நீங்கள் ஆலயத்திலே வந்து குறைந்தது ஒரு 10 நிமிடம் 15 நிமிடமாவது பகவானை பார்த்து பஞ்சமந்திரத்தை சொல்ல வேண்டும். நாள்தோறும் ஆலயத்துக்கு வர வேண்டும். இந்த பிரசங்கத்தை சொற்பொழிவை கேட்கறதுக்கே வராத ஒரு சூழ்நிலை இருக்கேன். அப்புறம் சும்மா எங்க வரப்போம்? இவ்வளவு கத்தனா கூட நீங்க வரமாட்டேன்றீங்களே. அவர் என்ன கத்துறாரா உள்ள உட்காந்துக்கிட்டு? அவர் பாட்டுக்கு பேசாம இருக்க பாருங்க. இந்த ஊர் செய்த புண்ணியம் அந்த ஆதி பகவன் திருமேனியை சிலையை பார்க்கிற போது என்ன அழகா இருக்கு, அற்புதமா அமைந்து இருக்கிறது. இந்த ஊர் செய்த பாக்கியம். அந்த முகத்தை போய் பார்க்கிற போது என்ன பொன் சிரிப்பு, என்ன அமைதியான சிரிப்பு, அந்த சிரிப்பிலே என்ன ஆனந்தம். அது சாதாரண ஆனந்தம் அல்ல, பேரானந்தமாக இருக்கிறதே அந்த பிம்பம். அப்படிப்பட்ட திருமேனியை நாள்தோறும் கண்ணால பார்ப்பதற்கு புண்ணியம் செய்ய வேண்டாமா? அந்த எண்ணம் நமக்கு வர வேண்டாமா? நமக்கு என்ன நேரமா இல்லை? டிவி பார்க்கறதுக்கு நேரம் இருக்குல்ல. ஒரு 10 நிமிஷம் 2 மணி நேரம் அங்க எதிரில் உட்கார்ந்து நான் வேண்டாம்னு சொல்லலை. ஒரு 10 நிமிடம் காலையிலோ மாலையிலோ இந்த ஆலயத்துக்கு வந்து பகவானை வலம் வந்து அப்பெருமானை வணங்க வேண்டும். அப்படி வருவீர்களே ஆனால் அது அவருக்கு ஒண்ணு இல்லை, உங்களுக்குத்தான் நன்மை. உங்களுக்கு செல்வம் வரும், புகழ் வரும், இன்பங்கள் நெருக பெறும். ஆகையினால் நீங்கள் எல்லோரும் இந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் சாதகர்களாக இருப்பவர்கள், சாதகிகளாக இருப்பவர்கள் ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று, பகவானை தரிசிக்க வேண்டும் என்று, அவன் சொன்ன பஞ்சமந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்று. இதுதான். நீங்க தேங்காய் எடுத்தாங்க, வாழைப்பழம் எடுத்தாங்க, அன்னாடம் கல்கண்டு எடுத்தாங்க அப்படின்னு எல்லாம் யாரும் சொல்வார்கள். அது செய்ய வேண்டிய காலத்தை கொண்டு வந்து நீங்கள் நிச்சயமாக செய்வீர்கள். ஆனால் நாள்தோறும் பகவானை வந்து பார்த்து அவன் நாமத்தை சொல்லி, திருநாமத்தை சொல்லி அந்த பஞ்சமந்திரத்திலே ஈடுபட வேண்டும். சச்சந்த பெருமானுக்கு எவ்வளவு அழகாக அந்த கடைசி நேரத்தில் தர்ம தியானம் வந்து உதவி. அந்த தியானமே வரலன்னா இவன் நரகத்துக்கு போயிருப்பான். அந்த தியானத்தின் உதவியினாலே தேவனா பிறந்தான்னு சொல்லல, தேவர்களுக்கு விருந்து புதியவனாக இந்திரன் தலைவனாக போய் பிறக்கிறான் என்று நாம் பார்க்கிற போது நாம் அந்த மந்திரத்தை மறக்கலாமா?